ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர். நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி திருச்சியில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு தான் போனோம். எங்களுக்கு டைமும் அதிகமாக இல்லை, 3-4 மணி நேரம் தான் இருந்தது. அதனால் பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஷாப்பிங் பண்ணிட்டு போகலான்னு தான் முடிவு பண்ணியிருந்தோம். நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே போத்தீஸ் இருந்தது. ஃப்ரெண்டு ஒருத்தங்க இதில் சாரீஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கடைக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரேன். சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் ஊருக்கு போனாலும் கூட புடவைக்குன்னு தனியாக எதுவும் ஷாப்பிங் போனதில்லை. அப்படி புடவை எதுவும் தேவைப்பட்டால் கூட அம்மா தங்கச்சி யாராவது எடுத்து கொடுத்து அனுப்புவாங்க. இந்த கடைக்குள்ளே என்ட்ரானதும் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃபுல்லாகவே சாரீஸ் தான் வச்சுருந்தாங்க. எல்லா மாடல் புடவையும் இந்த மாதிரி ஹேங்கரில் தான் ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம பார்த்து புடவையை சூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. குபேரா சில்க், காஞ்சி பட்டு அந்த மாதிரியெல்லாம் நிறையா இருந்தது. எல்லா சாரீஸுமே ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. சிலதெல்லாம் 1300 ரூபாய்க்கு 2 புடவை, 1200 ரூபாய்க்கு 2 புடவைங்கிற மாதிரியெல்லாம் விலை போட்டிருந்தாங்க. எல்லா புடவையுமே மெட்டீரியலும் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ரொம்ப கிராண்டாக இல்லாமல் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரியான சாரீஸ் தான் வாங்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். சாரீஸ்லாம் தனியாக சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஓரளவுக்கு பார்த்து ஒரு 4-5 போல் காட்டன் சாரீஸ் எடுத்தேன். பட்டு புடவையும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. சாஃப்ட் சில்க் சாரியில் மட்டும் 2 இது எடுத்திருந்தேன். எப்போவுமே பட்டு சாரீஸ்லாம் அதிக விலைக்கெல்லாம் எடுக்க மாட்டேன். மேக்ஸிமம் 5000 அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம அடிக்கடி கட்ட போகிறதில்ல, 2 தடவை 3 தடவை தான் கட்டுவோம். அதனால் அதுக்கு எதுக்கு அவ்வளோ விலைன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கெல்லாம் விலை அதிகமாக எடுக்கிறது இல்லை. நான் பார்த்த வரைக்கும் இந்த கடையில் எல்லா மெட்டீரியல் சாரீஸும் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அதோட இந்த கடையில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப நல்லா பண்ணாங்க. இங்கே சாரி செக்ஷன்லேயே பக்கத்தில் பிரைடல் சில்வர் ஜுவல்லரின்னு ஒரு செக்ஷனும் தனியாக வச்சுருந்தாங்க. இங்கே இருக்கிற எல்லா ஜுவல்லரிஸுமே சில்வரில் செஞ்சது, ஆனால் மேலே மட்டும் கோல்டு பிளேட்டட்னு சொன்னாங்க.
இந்த ஒரு பீஸோட விலை 12,000 போட்டிருந்தது. இதோட மொத்த வெயிட்டில் வெள்ளியோட விலையும் அப்புறம் அவங்க கோட் பண்ணியிருக்கிற அந்த கோல்டோட விலையும் சேர்ந்து வரணும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஃபுல்லாகவே கோல்டில் செஞ்ச ஜுவல்லரி போல் தான் இருந்துச்சு. சுடிதார் குர்த்திஸ் எல்லாம் செகண்ட் ஃப்ளோரில் வச்சுருந்தாங்க. எங்கள் பொண்ணுக்கு ஃபுல் லென்த்தில் லாங் டாப் ஒன்று எடுக்கலான்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாமும் சில்க் மெட்டீரியல் தான். துணி கொஞ்சம் ரஃப்பாக இருந்தது, அதனால அவள் அதை வேணான்னு சொல்லிட்டா. கலர் பிடிச்சிருந்தது, ஆனால் மெட்டீரியல் அந்த அளவுக்கு சரியாக இல்லை. போடுறதும் வருஷத்துக்கு ஒரு நாள் தான். நம்மளாவது ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குவோம், ஆனால் இந்த பசங்க சுத்தமாக தொடவே மாட்டாங்க. இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சாஃப்ட் காட்டன் மெட்டீரியலில் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. லெஹங்கா டைப்பில் தாவணியோடு வர மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸும் பார்த்துட்டு இருந்தோம். எல்லா கலர்ஸுமே நல்லா மைல்டாக அழகாக இருந்தது. ஒவ்வொன்றோட கலர் காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோன் ஒர்க்குமே ரொம்ப பளபளன்னு இல்லாமல் டிம்மாக தான் இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் 3,000 ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துச்சு. இதில் ஒரு செட்டும் எனக்கு ஒரே ஒரு குர்த்தி மட்டும்தான் இந்த செக்ஷனில் வாங்கினோம். ஏன்னா டைம் இல்லை அந்த அளவுக்கு பார்த்து எடுக்கிறதுக்கு. இந்த சாரீஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பியோர் காட்டனில் சாஃப்ட் மெட்டீரியலாகவும் இருந்துச்சு. இதில் பார்டர் உள்ள மாதிரி 2 சாரியும் பார்டர் இல்லாத மாதிரி 2 சாரியும் வாங்கியிருந்தேன். இந்த சாரியெல்லாம் ஒவ்வொன்றும் 1035 ரூபா போட்டிருந்தது. இங்கே வாங்குகிற சாரீஸ் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி நான் ப்ளவுஸ் ஊர்லேயே தச்சு வாங்கிடுவேன். நாங்கள் ஊர்லேருந்து கிளம்புறதுக்குள்ளே கிடைக்கலனாலும் அம்மா யாராவது வரவங்ககிட்ட கொடுத்து அனுப்புவாங்க. இங்கே டெய்லர் ஒருத்தங்க தெரிஞ்சவங்க இருந்ததுனால ப்ளவுஸும் எனக்கு தச்சு கொடுத்துட்டாங்க. சிங்கப்பூர்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்த ஒரு 4-5 ப்ளவுஸுமே சேர்ந்த மாதிரி தச்சு கொடுத்துட்டாங்க. ப்ளவுஸ் எப்போவுமே நம்ம ஊரில் தைக்கிறது தான் நல்லது. ஏன்னா இங்கே சிங்கப்பூரில் ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே $40 போல் வாங்குறாங்க. டிசைன்லாம் வச்சாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சில சமயம் சாரியை விட ப்ளவுஸுக்கு நிறையா காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த 2 சில்க் சாரியும் இந்த ஒரு குர்த்தியும் வாங்கியிருந்தேன். இந்த ஒரு ட்ரெஸ் தான் என் பொண்ணுக்காக வாங்கினது. இந்த ட்ரெஸ்ஸோட கலர் காம்பினேஷன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் எல்லாமே ஒரே சைஸில் தான் வச்சுருந்தாங்க. ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்தது. இங்கே உள்ள ஸ்கூலில் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை ரேஷியல் ஹார்மோனி டேன்னு ஒன்று வரும். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த பசங்க எல்லாரும் நம்ம இந்தியன் ட்ரெஸ்லாம் போட்டு போவாங்க. இது எல்லாமும் தான் நாங்கள் திருச்சியிலேருந்து ஊருக்கு வரதுக்கு முன்னாடி போத்தீஸில் ஷாப்பிங் பண்ணது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.